ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலவன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது போர் நடந்துட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லா பிரச்சனையா போயிட்டு இருக்கு, கோல்ட் ரேட் ஏறும்னு பார்த்தா திடீர்னு நேத்து அதாவது செவ்வாய்க்கிழமை 140 ரூபாய் வரைக்கும் ஒரு கிராமுக்கு கோல்ட் ரேட் இறங்கி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி முக்கியமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு மக்களே. நேத்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை நான் வீடியோ போட்ட கோல்ட் ரேட் மண்டே ஏறுன்ட்டு, டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை நான் எந்த ப்ரிடிக்ஷனும் பண்ணல. ஆனா திங்கட்கிழமை கண்டிப்பா ஏறுன்ட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அது கண்டிப்பா கோல்ட் ரேட் 30 ரூபாய் வரைக்கும் ஏறிச்சு. ஆனா செவ்வாய்க்கிழமை நேத்து கோல்ட் ரேட் 140 ரூபாய் வரைக்கும் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீடைல்டா சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்க போறாங்க, அதனாலதான் ட்ரம்ப் எந்த நியூஸும் சொல்லாம இப்போ வரைக்கும் அமைதியா இருக்காரு. ஏன் ட்ரம்ப் அமைதியா இருக்காரு, இந்த நியூஸ் கோசம் வெயிட் பண்றாரு, அந்த டீடைலையும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன். நாளைக்கு கோல்ட் ரேட் நான் இந்த வீடியோல பக்காவா ப்ரிடிக்ஷன் பண்ண போறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது, கோல்டு நாளைக்கு வாங்கலாமா இல்ல இன்னைக்கே வாங்கலாமா, பெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டால கோல்ட் ரேட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இதை எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பக்காவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஈரானோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, அவங்க அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போகுதுன்றதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம கோல்ட எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அதையும் இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ மக்களே, கோல்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோ. அதனால கண்டிப்பா பாருங்க. ஏதாவது தவறு இருந்தா நீங்களும் சொல்லுங்க, நம்மள கேட்டுக்கலாம். சரிங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க, அதாவது கமெண்ட்ல போய் சொல்லுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் நானும் உங்கள ஒருத்தன் தான். நானும் எனக்கு தெரிஞ்ச தகவலை வச்சுதான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கும் தகவல் தெரிஞ்சதுன்னா நம்ம நேயருக்கு நீங்கள கமெண்ட் மூலியமா நம்ம விவாதம் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும். சரிங்களா? சரி, வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. சரி, நேத்து ஏன் செவ்வாய்க்கிழமை ஒரு கிராம் கோல்ட் ரேட் 140 வரைக்கும் கம்மியாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஈரான் கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரகசிய லெட்டர் போயிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன ஆயிருக்குன்னா, எங்களோட பொருளாதாரம் பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால எங்களோட கச்சா எண்ணெயை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது நீங்க தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இப்ப நீங்க ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஈரான் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் இதுக்கு எந்த முடிவும் எடுக்காம இப்போதைக்கு அமைதியா இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, பெடரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டுக்கு வந்த பிறகுதான் என்னோட முடிவு எதுவா இருந்தாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபர் இப்போதைக்கு சைலண்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஹார்முஸ் ஜலசந்தி கடற்பகுதியை தற்போதைக்கு திறந்து வச்சிருக்காங்க. இதை எல்லாம் ஒரு போர் பதற்றம் குறைஞ்ச சூழ்நிலையை ஏற்படுத்துறதுனாலதான் நேத்து 140 ரூபாய் வரைக்கும் கோல்ட் ரேட் கம்மியா இருக்கு. இதுதான் முக்கியமான ரீசனா பார்க்கப்படுது மக்களே. கோல்ட் ரேட் நேத்து 140 ரூபாய் வரைக்கும் கம்மியானதுக்கு. நாளைக்கு கோல்ட் ரேட் இறங்குமா ஏறுமான்னு பாத்தீங்களா, இப்பதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்றேன். அதாவது 29 ஏப்ரல் 2026 அன்னைக்கு இந்த வீடியோ நான் காலையில ரெக்கார்டிங் பண்றேன். இன்னைக்கு அமெரிக்காவோட பெடரல் பேங்க் மீட்டிங் வச்சிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட ரிசல்ட்டை நாளைக்கு இந்திய நேரப்படி 11:30 மணிக்கு வெளியிட போறாங்க. அதாவது 12 மணிக்கு அமெரிக்காவோட சேர்மன் இந்த நியூஸை வெளியிட போறாரு. அதாவது அமெரிக்காவோட பெடரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற போதா இல்ல இறங்க போதா நாளைக்கு 12 மணிக்கு மேலதான் நம்ம இந்திய நேரப்படி நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் கோல்ட் ரேட் ஏறுமா இறங்குமா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நாளைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வெளியான பிறகு கோல்ட் ரேட் ஏற போதா இல்ல இறங்க போதான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு எஜுகேட் தான் பண்றேன். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உலகம் ஃபுல்லா இருக்கிற வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அமெரிக்காவோட டாலர் மதிப்பு இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அமெரிக்கா டாலர் மதிப்பு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கோல்ட் ரேட் கொஞ்சம் கீழே இறங்கி தான் ஆகணும். இப்போதைக்கு கோல்ட் ரேட் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு உலக வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்காவோட பெடரல் இன்ட்ரெஸ்ட் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ஏத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், உலக முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் போயிட்டு அமெரிக்காவோட பாண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோல்டு ஏறினா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா பெடரல் பேங்க்ல என்ன வரும்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட் எதுல அதிகமா கிடைக்குதோ அதுலதான் போயிட்டு பெரிய முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுவாங்க. ஆனா கோல்டுல இப்போதைக்கு போர் பதற்றம் கம்மியா இருக்கிறதுனால கோல்டை விட்டு ஒதுங்கி இப்போ பெடரல் பேங்க்ல முதலீட்டாளர் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அதனால கோல்ட் ரேட் கம்மியா வருதுதான் இப்போதைக்கு வாய்ப்பா இருக்குன்ட்டு பெரிய வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த சின்ன வேலைவனும் அதுதான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறேன். சரிங்களா? சோ ஏன் கோல்ட் ரேட் அமெரிக்க டாலரை பொறுத்து இருக்குன்னு நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மறுபடியும் இப்ப சொல்லிடுறேன். உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் அமெரிக்கா டாலர் மூலியமா தான் கோல்ட வாங்குறாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அந்த நாட்டோட மணியை அமெரிக்க டாலரா மாத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உலகத்துல இருந்து கோல்ட டாலர் மூலமா கொடுத்து கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. இதனாலதான் டாலரோட மதிப்பு இப்போது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குது. உலக லெவல்ல டாலர் மதிப்பு ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இதுதான் முக்கியமான காரணமா பாக்குது. ஏன்னா உலகம் ஃபுல்லா டாலரை பாதுகாப்பா நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்போதைக்கு டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கோல்டு இறங்கி தான் ஆகணும். இதுதான் இப்போதைக்கு நிலைமை. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்.
இல்ல நான் வளவலன்னு பேசுறேன்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் வந்து இதை வந்து குறைச்சிக்கிறேன். சரிங்களா? சரி, முடிவா நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஈரான் கொடுத்த அந்த கடிதத்தை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏத்துட்டாரா இல்லையான்ட்டு இன்னும் சில மணி நேரத்துல வந்து அந்த முடிவு வந்து வெளியாகிடும். அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஈரான் கொடுத்த அந்த கடிதம் வந்து உண்மையாவே பேச்சுவார்த்தைக்கா இல்ல அமைதிக்கு பின் பெரும் புயலா, இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த கட்ட வீடியோல வந்து நம்மளுக்கு தெளிவா தெரிய போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா இப்ப கோல்டு வாங்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கரெக்ஷன் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் கரெக்ஷன் தான். நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை மக்களே. எவ்வளவு பெரிய வல்லுநர்களா இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வந்து கண்டிப்பா பை அண்ட் டிப்ஸ் வந்து, அதாவது இந்த இறக்கத்தை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் டிஜிட்டல் கோல்டு வாங்குறவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறேன். சரியா மக்களே? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட்ல டிஜிட்டல் கோல்டு இருக்குங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க, அதாவது கல்யாணத்துக்கு, ஃபங்க்ஷனுக்கு நகை எடுக்கிறவங்க கூட இந்த டிப்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? இப்போ அடுத்த கட்டமா நம்ம சேனல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன வேலவன் சும்மா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு எல்லாம் சொல்றீங்களே தவிர எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெளிவா சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். அடுத்த வீடியோ இல்ல 2-3 வீடியோக்கு அப்புறம் தெளிவா வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு ஃபண்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது, அதே மாதிரி ஷேர்ல வந்து எந்த ETF ஃபண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகுது, அதை எல்லா பத்தியும் டீடைல்டா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல வந்து பக்காவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத உங்களுக்கு நான் பக்காவா டீடைலா சொல்ல போறேன். அந்த வீடியோ வந்து எல்லாரும் நீங்க வந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எது கொடுக்க போகுதுன்றத வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அந்த வீடியோ மட்டும் நீங்க மறக்காம கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த இன்ஃபர்மேஷன்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பை பை.